ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இந்த சொற்பொழியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி சொற்பொழிவு சிவசக்தி அடியார் நாராயணனார் துர்க்கையம்மன் கோயில் திரு சூளைப்பள்ளம் எம்ஜிஆர் நகர் சென்னை 78. இதனுடைய சிறப்பு நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் யுகம் அழிஞ்சாலும் இது அழியாது, நான் அழிஞ்சிட்டாலும் அழிஞ்சிடுவேன், இது சிறப்பு அழியாது அப்படின்ற ஒரு கருணையில தான் இந்த தெய்வத்துடைய சிறப்பை நம்ம சொல்லிட்டு வரோம். இதை பார்க்கறது பார்க்காதது அவங்க ஒரு விருப்பம். இது என்னைக்கும் அழியாது. அம்பாள் அவ பார்க்குறா, ஆதிசக்தி பார்க்குறா, அவ சொல்றா, நீ எப்படி சொல்றேன்னு நான் பார்த்துருக்கேன்ப்பா. இது எப்பவும் நம்ம எந்த காலத்திலையும் ஒரு காலத்து இந்த இது வரும் அப்படின்றத ரெண்டாவது சொல்கிறோம். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மோகினியை பார்த்தோம், ரெண்டாவது இவ காமினி, இவ பேர் காமினி. இதை பாருங்க, காமினி. மோகினியை பார்த்தா காமினி. இந்த காமினி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானு மோகினி அங்கேருந்து 8 வெண்டிங்க. முதல்ல காமினி அங்கே வந்துட்டாரா, அப்போது காமினியை கூப்பிட்றாரு. அடுத்த நாள் மறுநாள், நீ போய் பத்மாசூரன் வர வாங்கினாம எவ தப பலத்தை அவள் கழிச்சிட்டு இருக்கா, நீ போய் எவன் முனிவன் தன்னுடைய கர்வத்தில் தபம் பெற பண்ணி ரொம்ப இது என்னை விட மிஞ்சி யாரும் இல்லை அப்படி புலகத்தில் சொல்கிறான். அவன் எதிராக ஆடி அவனுடைய தப பலத்தை கலைச்சிடு அப்படிதான் சொல்லிட்டு, இதை பாருங்க, இவதான் முனிவர்கள். முனிவர் காமினி புலகத்துக்கு வரா, வந்து என்ன பண்ணுறா பார்க்கலாம். முனிவன் ஒரு முனிவரை பார்க்குறா. பார்த்துட்டு, முற்றும் தீரந்த மகா முனிவனே, முற்றும் தீரந்த முனிவ மகானே, இந்த காமனியை உன் கருணை பெரிய தவமே, உன் கருணை பெரிய தவமே, இந்த காமனியை பார். நீ சொல்லென்றால் உன் தவமே தீயினை எரிக்கும் உருவாகும். நீ சொல்லென்றால் உன் தவமே தீயினை உருவாகும் எரிக்கும். நீ நில்லென்றால் இந்த ஜெகமே உன்னை வணங்கும். நீ கண்ணசைத்தால் 1000 கன்னிகள் தோன்றும். நீ கண்ணசைத்தால் 1000 கன்னிகள் தோன்றும். இந்த காமனி அழகுக்கு ஈடாகுமா, இந்த காமனி அழகுக்கு ஈடாகுமா, உன் கருணை என் அழகுக்கு அருகினில் வா, இந்த காமனி அழகுக்கு ஈடாகுமா, என் அருகினில் வா, என் நடன கலையை பார், இந்த காமனி அழகை பார். தன்னுடைய இந்த பாடலை கேட்டு காமத்துடைய சிறப்புடைய காமனி ஆகிய அந்த உச்சிறப்பாகப்பட்ட அவள் அழகும் அலங்காரம் நிறைச்சுடைய ஒண்ணு தவபடத்தின் கலைந்து அந்த காமனிகளை கட்டிப்பிடிக்கும் போது முனிவன் என்ற சிறப்பே இழக்க செய்கிறாள். இதற்பூலகத்திலே முனிவன் என்பவன் இடந்து அதான் மாமுனிவர்கள் எல்லாம் இங்கே முற்றும் துறந்த முனிவர்கள் என்றெல்லாம் பெயர் சூடிய இந்த நாட்டிலே, திருநாட்டிலே, தென்னாட்டிலே எம்பெருமானாகிய சிவபெருமான் இப்பேற்பட்ட வல்லமுடைய தவபலம் முடிந்தவர்களெல்லாம் என்னை இகழ்ந்து என்னிடம் வரம் வாங்கி என்னை இகழ்கிறார். இன்றைக்கு யாராவது தவபலம் உண்டா? எந்த முனிவனானும் உண்டா? ஏன் தவபலம் இருந்த நாடு தானே இது, தவகோலத்தில் இருந்த செயற்கை உடைய இடம் தானே இது. எங்கே தவம்? நான் தான் சாமியாரின் தாடி வளைக்கிறான், என்ன செய்கிறான், காமத்திலே கடந்து பிறந்து அழுகிறான். டிவியில பார்க்கிறோம், வீடியோல பார்க்கிறோம், செய்தியில பார்க்கிறோம், பார்க்காம இல்லையே, பார்த்துன்னு தான் இருக்கோம். முடியாது. இந்த காமக்கனி உலகத்தில் இருக்கா? இவ இருக்கிற வரைக்கும் யாராலும் சொல்றேன், எப்பேற்பட்ட வல்லமை உடையவனாலும் தவம் இருக்க முடியாது, தவம் இருக்க விட மாட்டா. எந்த கோயிலாவது மனசார மனம் சாமி கும்பிட முடியுதா ஒரு மனிதன்? அங்க ஒரு அழகு ஒரு பெண்களை பார்த்தோன்னே அங்க சாமியை பார்க்க மாட்டேன், அந்த பெண்ணை தான் பார்ப்பேன். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த காமனி இந்த பூலகத்தில் இருக்கிறா அப்படின்னு அம்மா சொல்றா. நான் சொல்றேன், அம்மனுடைய சிறப்புல சிவபெருமான் இங்க அமைச்சிருக்காரு. இந்த காமனி என்னைக்கு இந்த மன்சரத்தை விட்டு காமலோகத்துக்கு போறாளோ அன்னைக்குதான் தெய்வ பிரகாசம் உண்டாகும், தவபலம் உண்டாகும் என்ற சொல்லி இந்த காமனுடைய பெருமையை இப்ப இருக்கிறாய் என்ற ஒரு சிறப்பை இந்த பிடிவி சேனலிலே ஆணி அழுத்தமாக சொல்லி பெருமைப்படுகிறோம். அடுத்தது யார் வருவார் என்று பார்ப்போம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.